வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 26/5/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்று சங்கடகர சதுர்த்தி திதி. இன்னைக்கு விநாயக பகவானை தரிசிச்சிங்கன்னா நீண்ட ஆயுள் கிடைக்கும். உடல் ரீதியில் உள்ள கோளாறுகள் அகலும். இன்று சுப முகூர்த்த தினம். சரிங்களா? இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:30 8:30 வரையும். பிறகு இன்று மாலை 3:30 4:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் 1:30 2:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகு கால நேரம் மாலை 4:30 6 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் மதியம் 3 முதல் 4:30 வரை குளிகை. இன்றைய யமகண்ட நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும் யமகண்ட நேரம். இன்றைய சூலம் மேற்கு திசை சூலம். அதற்கு பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதய நேரம் இன்று அதிகாலை 5:52 நிகழும். இன்றைய திதி இன்று மாலை 6:28 வரை திரியோதிசி திதி. அதன் பிறகு சதுர்த்தசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:04 வரை மூல நட்சத்திரம். அதன் பிறகு பூராட நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 6:56 வரை வணிசை கரணம். அதன் பிறகு இன்று மாலை 6:28 வரை பத்திரை கரணம். அதன் பிறகு பவக்கரணம். இன்றைய யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகம். அதன் பிறகு இரவு 11:04 வரை அமிர்த யோகம். அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லைங்க. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டமம் உங்களை எந்த சூழல்லையும் பாதிக்காதுங்க. சரிங்களா? ஆனால் மாமூலாக நீங்கள் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவ்வளவு வேலையும் செய்யலாம். அதில் எந்த விதமான மாறுதலும் குறையும் வராதுங்க. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கை மிகுந்த நாளாக அமையுதுங்க. எதிலையும் நிதானம், பொறுமை, இதை ரெண்டையும் கடைப்பிடிச்சிங்கன்னா இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும். ஆனால் பொறுமையும் நிதானமும் இன்றைய அவசியம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க. ஏன்னா இன்றைய நாள் நீங்கள் கிரகச்சார அமைப்புகள் படி பகை உணர்வு உங்களுக்கு தோன்றும். நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் வீணா வம்பு வந்து சேரும். அது மாதிரி இருக்குது. அதனால் இன்றைய நாள் யாரிடமும் வெகண்டாவாதம் பேச வேண்டாம். வெட்டி கதைகள் தவிர்த்துடுங்க. அப்படி தவிர்த்திங்கன்னா இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக அமையுங்க. ஆனால்
கொஞ்சம் வாய்க்கு மட்டும் பூட்டு போட்டுக்கணும், அவ்வளோதாங்க. தவறாக சொல்கிறேன்னு யாரும் நினைக்காதீங்க. இது பரிகாரம் மாதிரி தான் நான் சொல்கிறது, சரிங்களா? அதனால் மேஷராசி அன்பர்கள் வேலையில் கவனம் தேவை. ஆனால் அதே நேரத்தில் யாரிடமும் விவாதம் தேவையில்லை. இதை ரெண்டையும் தவிர்த்திங்கனாவே இந்த நாள் உங்களுக்கு சுகமான நாளாக அமையும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான கலர் வெண்சாம்பல் நிறம். அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றுவீங்க. குடும்பத்தில் அதை வாங்கித்தரேன் இதை வாங்கித்தரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் இன்றைக்கி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமைகளை இன்றைக்கி புதுமையான நாளுங்க. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே ஒரு புதுசாக தெரியும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய திறமைகள் அனைத்தும் வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்குங்க. அப்படி திறமைகளை காட்டும்போது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் காட்டணும். ஆமாங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சில பொருள்களை மறந்துடுவீங்க. ஆமாங்க. வெளியூர் பயணத்தின் போது செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதையோ, அல்ல வண்டியில் போகும்போது ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகிறதையோ, டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதையோ அதெல்லாம் மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிந்த வரையும் நீங்கள் ஞாபகமாக எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு வரணும். வேலையில் கொஞ்சம் நேரத்துக்கு செல்லுங்க. ஆஃபீஸில் நேரத்துக்கு செல்லுங்க. வியாபாரம் கொஞ்சம் மந்த நேரமாக தான் இருக்கும், ஆனாலும் லாபம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபம் உண்டு, அதில் மாற்றம் இல்லைங்க. அது மாதிரி உங்களுக்கு புதிய யோசனையும் தோன்றும். என்ன இப்படிலாம் போகுதே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்லாம் ஒரு யோசனை தோணும். ஆனால் ஒரு நாளுக்காக அந்த முடிவுலாம் எடுக்கக்கூடாது. தொடர்ச்சியாகவே உங்களுக்கு இனி வரும் காலங்கள் வசந்த காலமாகவே அமையும், அதில் மாற்றம் இல்லை. இன்றைய நாள் மட்டும் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும். ரிஷபராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பிறரை அனுசரித்து சென்றீங்கன்னா இன்றைய நாள் நல்லாயிருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் தரும் நாளாக அமையுங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கோபம் கட்டுப்படுத்த வேண்டிய நாள் உங்களுக்கு. ஆமாங்க. வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். இதை ரெண்டையும் தவிர்த்திங்கனாவே இந்த நாள் உங்களுக்கும் சுகமான நாளாக அமையுங்க. ஆனால் எதிரி எவ்வளவு கோபத்தோடு வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் புன்சிரிப்போடு அனுசரித்து சென்றீங்கன்னா அந்த கோபங்கள் மாறும். அதனால் இன்றைய நாள் உங்களுடைய கோபத்தை குறைக்க வேண்டிய நாளாக மிதுனராசி அன்பர்களுக்கு அமையுங்க. கோபத்தால் ஆட்சி இழந்தவங்களும் இருக்காங்க, அரசை இழந்தவங்களும் இருக்காங்க. அதனால் வார்த்தையை யாரிடம் அளந்து பேசுங்க. அளந்து பேசுனா இந்த கோபம் மாறும், சரிங்களா? இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதியவர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் போட்டி நிறைந்த நாளாக இருக்கும். காம்படிஷன் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஆமாங்க. அதனால் தக்க நேரத்தில் தக்கபடி நடக்குங்க. எல்லோரிடம் இன்முகம் காட்டுங்க. வேலைக்கு செல்லும் இடத்துல கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து செல்லுங்க. அப்போ தான் உங்களுக்கு கீழ்ப்பணி வேலை செய்கிறவங்களும் உங்களை மதிப்பாங்க. உங்களுடைய மரியாதை அதிகரிக்கும். இந்த நாள் அடுத்தவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாக இந்த நாள் அமையுதுங்க. கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய நாள் இன்று. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கல்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாள் என்ற நாள். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய
பெருமை வெளிப்படக்கூடிய நாளாகவும், உங்களுடைய புகழ் மற்றவர்களுக்கு தெரிய வரும் நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. அதனால் உங்களுக்கும் மன சந்தோஷம். அதனால் மற்றவருக்கும் ஒரு நிம்மதி. இவங்க தான் இதுக்கெல்லாம் நான் இன்னைக்கு வாழுறேன்னா காரணம் இவங்க தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட பயின்றவங்க இப்படியும் சொல்லுவாங்க. ஆமாங்க. ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள். பணம் வரும். புதியவர்களின் தொடர்பு கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். ஆமாங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ், அதாவது பக்குவம் அடைஞ்சிடுவீங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு புரிய வரும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதிய சிந்தனைகள் உங்களுக்கு உதயமாகுங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் தாமதங்கள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமைதியான நாளுங்க. சுகமான நாள், இனிமையான நாள். இந்த நாளில் எல்லாமே உங்களுக்கு சுகமாகவும் ஆனந்தமாக இருக்கணும்னா நீங்கள் எல்லா இதுலேயும் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கணும். நிதானத்தை கொஞ்சம் கடைப்பிடிக்கணுங்க. இந்த நாளில் யாரிடமும் வெறுப்புணர்ச்சி காட்ட வேண்டாம். அலுவலக பணியில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக முன்னாடியே செல்லுங்க. உங்கள் மீது மேலதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நல்லா புரிஞ்சுங்க. அதனால் காலத்துக்கு சென்றீங்கனாக்கா அது மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேராது. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் காலம் கருதி கொஞ்சம் முன்னதாகவே சென்றீங்கன்னா உங்கள் பேர் நல்ல பேரை தக்க வச்சுக்கலாம். அது மாதிரி உங்களுடைய இல்லத்திலே குழந்தைகளுடைய ஆசையை நிவர்த்தி பண்ணி வைப்பீங்க. பெற்றோர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அதனால் குழந்தைகளின் எதிர்காலம் கருதி அவங்களுக்கு சில டெபாசிட் போடுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குங்க. ஆமாங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக அமையுங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் மீது மேன்மை உங்களுக்கு அடைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரிய ஜெயம். ஆமாங்க. இந்த நாளில் நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் அந்த முயற்சியில் மாபெரும் வெற்றி அடைகிறீங்க. எதை நினச்சிங்களோ அதை வாங்குவீங்க. இன்றைக்கி விலை உயர்ந்த பொருட்கள் கூட வாங்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு அமையுதுங்க. அதனால் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இன்று சந்தோஷத்தின் எல்லைக்கே போவீங்க. ஆமாங்க. குடும்பத்தில் உள்ளவங்களுடைய ஆசைகளை நிவர்த்தி பண்ணுவீங்க. உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுகள் இன்று ஒரு முடிவுக்கு வருங்க. இன்று ஒரு வரன் பார்க்குற படமோ அல்லது பெண் பார்க்குற படமோ ஆண் பார்க்குற படமோ அது ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. துலாம் ராசி இல்லத்திலே இன்று பணப்புழக்கம் ஏற்படும். அதனால் மன சந்தோஷமும் ஏற்படும். அதில் மாற்றம் இல்லைங்க. இந்த துலாம் ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி வழக்குகள் தீர்வு உங்கள் பக்கமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மீது இருந்த விமர்சனங்கள் குறையக்கூடிய நாளாக இருக்குங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பாதை இன்று தெரிய வரும் உங்களுக்கு. விருட்சிக ராசி அன்பர்களே, விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வருமானத்துக்கு மீறிய செலவாக அந்த செலவு அமையுங்க. அதனால் கொஞ்சம் செலவு இருந்தாலும் மனசுக்கு ஏற்ற செலவுகள் தான். ஆக செலவு செய்வது இன்றைய காலத்தின் உங்களுக்கு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு உண்மையான நிகழ்வுங்க. ஆக விருட்சிக ராசி அன்பர்கள் செல்லும் இடத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையாக செல்லணுங்க. வாகனங்கள் பழுதுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? இன்றைய நாளில் அடுத்தவர்களின் ஆலோசனையை கொஞ்சம் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கேட்டிங்கன்னா நன்மையே நடக்குங்க. விருட்சிக ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம்
இளம் நீல நிறம். ஆமாங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று கட்டுப்பாடுகள் கொஞ்சம் இருக்கணும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவுகள் சில பிரச்சனைக்கு தெரியும் இன்னைக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆலோசனைகள், பிறருடைய ஆலோசனையை நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு குழம்பிய குளத்தில் தெளிந்த நீரை போல. ஆமாங்க. ஒரு மனதில் இதை இப்படி செஞ்சுருக்கலாமோ, இதை அப்படி செஞ்சுருக்கலாமோ, இல்லை என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்வியும் நானே பதிலும் நானே அது மாதிரி இருந்த நீங்கள் இன்றைய நாள் அதை நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறீங்க. ஆனால் இன்றைய கிரக சூழல் உங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். இன்றைக்கி விருந்தினர் வருகை உண்டு. உடல்நிலை கருதி உங்களை பார்க்குறதுக்கு வெளியூர்லேருந்து ஆட்கள் வருவதற்கான ரிலேஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. அதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு உறவினர்கள் வருகையால் கொஞ்சம் செலவும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. அதனால் தனுசு ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை இன்று மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான கலர் வெளிர் பச்சை நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பயணங்கள் இன்னைக்கு புதுசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறரின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இன்பகரமான நாளுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு நெருக்கம் அதிகரிக்கும், சந்தோஷம் இருக்கும். குழந்தைகளுடைய தேவையை பூர்த்தி பண்ணுவீங்க. தாய் தந்தையின் மனசுக்கேற்ற பொருளை வாங்கி கொடுத்து அவங்களுடைய ஆசி கிடைக்கிற அளவுக்கு செஞ்சுருவீங்க. ஆக மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. மகர ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில காரியங்கள் தாமதமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் விரைய செலவு ஏற்படும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று பிறரை கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா இன்னைக்கு நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டமான நாளுங்க இன்னைக்கு உங்களுக்கு. ஆமாங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே திருவினையாக்கும். முயற்சிக்கு தக்க பலன் கிடைக்குங்க. நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன சார் இப்படி தான் சொல்கிறீங்க, தினம்லாம் சொல்லுவீங்க. ஆனால் உங்களுடைய ராசியின்படி உங்களுக்கு அவ்வளவு நற்பலன்கள் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு உங்களுடைய முயற்சிகள் வேண்டும். பலன் மட்டும் சொல்லி எதுவும் ஆக போகிறதில்ல. ஆனால் முயற்சி வேண்டும். முயற்சி திருவினையாக்கும். அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு பலனே. சரிங்களா? உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி உண்டு. சோம்பேறித்தனம் கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. ஆமாங்க. என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பை ஏற்றிக்கிங்க. பூஸ்ட் வச்சுக்கிங்க. உங்களுக்கு பூஸ்ட்னா மற்றபடி எதுவும் தவறாக நினச்சிடாதீங்க. பூஸ்ட்னா உற்சாகப்படுத்திக்கணும், அவ்வளோதான். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய தேவைகள், குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் முன்னேற்றத்துக்கான வழியை தேடுவீங்க இன்னைக்கு. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்திலையும் சந்தோஷம் ஏற்படும். வேலையில் உங்கள் மீது மேலதிகாரிகள் பாசமாக இன்று நடந்துப்பாங்க. உங்களுக்கு தக்க மரியாதை மதிப்பு கொடுப்பாங்க இன்னைக்கு. ஆக மீனராசி அன்பர்களுக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு என்பது போல் இன்றைய நாள் உங்களுக்கு அலுவலகத்தில் நல்ல மரியாதை மதிப்பு இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கும் ஒரு தனக்கென்று ஒரு கெத்து, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க. அப்போ தான் முழு மூச்சாக நீங்கள் வேலையை பார்ப்பீங்க. அதனால் சிறந்த நற்பலனை உங்களுக்கு அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலையும் குழந்தைகளுடைய தேவையை இன்னைக்கு பூர்த்தி செய்வீங்க. குடும்பத்தில் குழந்தைகளின் படிப்புக்காக அவர்கள் விருப்ப பாடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும். ஆக மொத்தம் இன்றைய நாள் மீனராசி அன்பர்களுக்கு அருமையான நாளுங்க. அதிர்ஷ்டமான நாளுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை இன்று ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் எல்லாமே நீங்கிடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்குங்க. அதனால்
மன சந்தோஷமும் உண்டு. இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். மொத்தத்தில் இந்த அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுடன் துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.